யாராலும் தடை செய்ய முடியாது, எதுவாலும் தடை செய்ய முடியாது. Nobody can stop and nothing can stop. Because if you look at the history, throughout history, there's always been somebody or something always trying to stop the work of God in our lives. ஆண்டவர் வேலையை தடை செய்ய முடியாத யாராவது எந்த நேரத்திலாவது கிரியை செய்து கொண்டிருப்பார். பார்வோன் தடை செய்தாங்க, செங்கடல் வந்து இஸ்ரவேலில் தடுக்க பார்த்து, கோலியாத் தாவீதை தடை செய்யணும்னு நினைச்சா, சிங்க கெபியில் இருந்த சிங்கங்கள்லாம் தானியேலை தடை செய்யணும். Even the grave tried to stop the resurrection of Jesus. Throughout history we see people trying to stop the work of God and the Holy Spirit. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, மேல் வீட்டு அறையில் எல்லாம் கூடி இருக்கிறாங்க, சீஷர்கள் எல்லாம் பயத்தில் இருக்கிறாங்க. Everybody thought the church will die, church will not be born. Hell thought church will die. ஆனா யார் தடுத்தாலும் சரி, எது தடுத்தாலும் சரி, ஆவியானவர் இறங்கினார்னா எது அழிஞ்சிரோடு நினைக்கிறாங்களோ அதை உருவாக்குறது ஆவியானவர். அந்த ஆவியானவர் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். யார் தடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவரும் ஆவியானவரும் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. செய்து முடிப்பார். So today don't be worried about people stopping you. அன்னைக்கு what happened on the day of Pentecost was, எல்லாம் பயந்து போய் நடுங்கி அவ்வளோதான் அவங்க கதை முடிஞ்சிச்சு. எல்லாம் ஒரு ரூமில் கூடி இருக்கும் போது, when everybody thought the mission of Jesus was over, ஆண்டவரோட வேலை நின்றுச்சு, ஆண்டவருடைய ஊழியம் நின்றுச்சு, ஆண்டவருடைய பர்பஸ் நின்றுச்சு நினைக்கும் போது, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது அங்கேருந்தான் கத்தர ஆரம்பித்தார். whenever history says it's over, that's when God starts something bigger. சத்தமாக சொல்லுங்க, bigger. So when you think your life is over, when you think this door is shut, when you think this is all over, I want to tell you the Holy Spirit is still in control. சொல்லுங்க, Holy Spirit is still in control. You know what? Let's look at the background of the day of Pentecost. After the resurrection of Jesus, சரியா, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு, he was in the world for about 40 days. 40 நாள் ஆண்டவர் இருந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாளுக்கு அப்புறம் அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். So while he was there for 40 days, if you read the book of Corinthians, you will understand that he appeared to close to 500 people. 500 பேர் மேலே ஆண்டவர் இயேசுவை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ எடுத்துக்கொள்ளப்படப்போ வந்து சீஷர்களாக இருந்தாங்க. ஆல் த apostles also saw Jesus being taken up in the clouds. And அந்த டைமில் அவர் வந்து ஒன்று சொன்னார். எப்பா, ஒரே ஒரு கமாண்ட் தான். கமாண்ட் say one command. He said wait for the Holy Spirit. இதுதான் ஆண்டவர் கொடுத்த ஒரு கமாண்ட். அவன் தான் சொல்ல, ரஷ் பண்ணாத ராஜா, வெயிட் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட். நம்மளுக்கு அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. போகும்போது ஆண்டவர் வேறு ஏதாவது கமெண்ட் கொடுத்துருக்கலாம்ல, வெயிட்டுன்னு சொல்லிட்டாரு. நம்மளுக்காக முடியுமா? நம்மளால் முடியாத ஒரு விஷயத்தை வெயிட் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட். வித் தட் கமெண்ட் ஜீசஸ் டிசிப்பியர் பாருங்க. He ascended into heaven. Now how long did they wait? எவ்வளோ நாள் வெயிட் பண்ணானுங்க? சீஷர்களுக்கு ஒன்றும் புரியல. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் என்ன அதெல்லாம் தெரில. போய் வெயிட் பண்ணுறாங்க. They were waiting for close to 10 days. ரூமு பூட்டிகிட்டு இருக்கானுங்க, வெளில போக முடியல. 10 நாளாக ஒரே ரூமுக்குள்ளே. அதுவும் யோசிச்சு பாருங்கள், நம்மலாம் கொஞ்சம் சம்மர் வந்தாலே ஏசி இல்லைன்னா நம்மளுக்கு முடியாது. சரியா, வெதர் தாங்க முடியல. எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா, பாஸ்டர் இந்த மாதிரி சூடாகுது. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் சர்வீஸ் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆடிட்டோரியம் நிரம்பி வழிய நம்மளால் தாங்க முடியல. கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் இப்படின்வாங்க, உஷ்ணுவாங்க. நாங்களும் ஏசியை 1000 தான் வச்சுக்கிறோம், முடியல. -1000. ரைட், இட்ஸ் ஜஸ்ட் a weather. They were all gathered 10 days. They were waiting. 120 believers. அதுவும் எவ்வளோ பேர்? 120 பேர் ஒரே இடத்துல ஜாயின் பண்ணி. சரியா, 120 பேர், 120 people were waiting. Suddenly அன்னைக்கு the 10th day when the doors were closed, உங்களுக்கு தெரியும், ஒரு மைட்டி விண்டு வருது, the fire வருது. ஃபயர்னா ஒரு லிட்டல் ஃபயரில் tongues of fire. Everybody were filled with fire. They started speaking in tongues. This is what happened. ஏன்னா எந்த டிசைபிள்ஸ்லாம் பயந்து நடுங்கி ஓடி இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இப்போ வந்து பயங்கர, they became very courageous and bold because they received the Holy Ghost. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. when you receive the Holy Ghost, வசனம் சொல்லுது, ஆண்டவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, மாறாக அன்பும் பலனும் தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்துருக்கார். He's given us the spirit of sound mind, power and love. ஸோ அதனால பயம்ன்றது ஆவியானவர்கிட்ட இருந்து வருதில்லை. ஃபியர் ஆஃப் காட் ஆவியானவர்கிட்ட இருந்து வருது. அதை மாற்றி சொதப்பிடாதீங்க. சரியா, உடனே இவர் ஒரு தப்பாக சொல்லிட்டாருன்னு. ஃபியர் ஆஃப் காட் comes from the spirit. Fear of man does not come from God. Right? What happened after that? அன்னைக்கு Acts chapter 2, Peter starts to get up all the disciples எல்லாம். By now யூதாஸ்க்கு பதிலாக இன்னொரு டிசைபிளையும் எடுத்தாச்சு. சரியா, everybody stands up. Peter starts to preach. என்சி பிரசங்கம் பண்ணுறாரு. ப்ரீச் பண்ணோன்னா 3000 பேர் தொடப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் church is born. That's why I told you the churchோட birthday was the day of Pentecost. Now you also need to understand what is Pentecost. Pentecost என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
See, பஸ்கா பண்டிகை, there was a Passover festival in the Old Testament. எல்லாருக்கும் தெரியும், எகிப்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேலர்களை வெளில கொண்டு வரும்போது the last plague was all God killed all the firstborn except for the children of Israel. சரியா? அப்போ வெளில வரும்போது அந்த பண்டிகையை தான் பஸ்கா பண்டிகையை கொண்டு வந்தாங்க. பெந்தகோஸ்தே நாள் இருந்து 50th day from the Passover festival. பஸ்காவில் வந்து 50வது நாள். இந்த 50வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா was normally a harvest festival. Everybody will bring the grains, அந்த வீட்டு கிரெயின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆண்டவருக்கு கொடுத்து பலி செலுத்தி கொண்டாடுகிற ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தான் த டே ஆஃப் பெண்டகாஸ்ட். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பெந்தகோஸ்தேனாலே நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பெந்தகோஸ்தே நாள்னா ஆவியானவர் இறங்கினார் இருப்பார், அதை தான் பெண்டிகாஸ்ட்ன்றாங்க. நோ, பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு மேல் வீட்டறையில் ஆவியானவர் இறங்கினார். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். ஆன் த டே ஆஃப் பெண்டகாஸ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் கேம். ஸோ அதை வந்து நம்ம பெண்டகாஸ்ட் டேன்னு ஆக்கிட்டோம். ஸோ அதனால் அன்னைக்கு தான் த சர்ச் வாஸ் பார்ன். அன்றைக்கி தான் சபைன்னு முதல்ல பேசுகிறாங்க. 3000 பேர் வந்து ரட்சிக்கப்படுறாங்க. த சர்ச் இஸ் பார்ன், பீப்புள் ஆர் ஆடட் இன்டு தி சர்ச். அப்போ தான் சபைன்னு முதல்ல சொல்லப்படுறது. ஆன்டியாக் சர்ச்சில் ஆக்ட்ஸ் சாப்டர் 11 தான் கிறிஸ்டியன்ஸ்னு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டாங்க. ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். ஸோ வென் யூ ரீட் த புக் ஆஃப் ஆக்ட்ஸ், 4 தடவை ஆவியானவர் இறங்கினார்ன்றதை நம்ம பார்க்குறோம். 4 தடவை ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக இட்ஸ் பீன் ரிட்டன் இன் த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் இன் 4 places. ஆக்ட்ஸ் சாப்டர் 2 ஃபஸ்ட்டு வந்து ஆவியானவர் எல்லாம் யூதர்கள் மேலே இறங்குறாரு, ஜூயிஷ் பெண்டகாஸ்ட். ஆக்ட்ஸ் சாப்டர் 8 சமாரியர்கள் மேலே இறங்குறாரு, ஹாஃப் ஜூஸ். சரியா? ஆக்ட்ஸ் சாப்டர் 8 எல்லாரும் சிதறடிக்கப்பட்டவர்கள். பிலிப்பு வந்து சமாரியா வரைக்கும் போகிறார், அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. அப்புறம் இங்கேருந்து எல்லாம் பீட்டர்கிட்டலாம் போய் கையை வைக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் இருக்காங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 10 கொர்னேலியஸ் வீட்டில் புறஜாதியர் மேலே, ஜென்டைல்ஸ், தி ஸ்பிரிட் ஆஃப் காட் கேம் அப்பான் ஜென்டைல்ஸ், ரைட்? ஆக்ட்ஸ் சாப்டர் 19 வந்து வாசித்தீங்கன்னா தி ஸ்பிரிட் ஆஃப் காட் கேம் அப்பான் தி எஃபிஷியன்ஸ். ஸோ 4 இடங்கள்ல வந்து ஆவியானவர் எப்படி வந்தார் நம்ம பார்க்குறோம். திஸ் இஸ் த பேக்ரவுண்ட் ஃபார் பெண்டகாஸ்ட். The first point for today is, you need to understand, there will always be people who misunderstand what God is doing. எப்படி? எப்பவுமே கர்த்தர் என்ன செய்றான்னு புரிஞ்சிக்காத ஒரு ஜந்துக்கள் இருக்கும். அப்படியே கர்த்தர் என்ன செய்றான்னு புரிஞ்சிக்காத அன்னைக்கும் ஒரு கூட்டம் இருந்தது, இன்னைக்கும் கர்த்தர் என்ன செய்றான்னு புரிஞ்சிக்காத ஒரு கூட்டம் இருக்கு. இந்த பாயிண்ட் ரியா will explain. There will always be people who misunderstand what God is doing. கர்த்தர் செய்வதை புரிந்து கொள்ளாத இல்லை தவறாக புரிந்து கொள்கிற ஜனம் கூட்டம் நம்மளை சுற்றி எப்போவுமே இருக்குங்க. வசனத்தை வாசிப்போமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். இன்னொரு வசனமும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 12-13ஆம் வசனம். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். நம்ம வாசித்த இந்த 2 வசனத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. The first verse, Mark chapter 3 verse 21ல பார்க்கும்போது இங்கிலீஷில் சொல்லுது, when his family heard what was happening, they tried to take him away, saying he is out of his mind. இது சொன்னது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஆண்டவர் இயேசு கூட இருந்த அவரோடு இருந்த உறவினர்கள், அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இயேசுப்பாவை பார்த்து சொல்கிறாங்க, இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, ஹி இஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் மைண்ட். மார்க் சாப்டர் 3 என்ன தெரியுமா நடக்குது? அந்த சாப்டர் முழுசாகவே ஜீசஸ் பெர்ஃபார்ம்ஸ் லாட் ஆஃப் மிரக்கிள்ஸ், நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறாரு, நிறைய ஹீலிங் அண்ட் டெலிவரன்சஸ் நடக்குது. த பீப்புள் அரவுண்ட் ஹிம் ஆர் அமேஸ்ட். But his family members, the people who were closest to him, did not understand what God was doing. அவங்களுக்கு புரியல கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு. அதே தான் அங்கே நடந்தது பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு. அக்கினி இறங்குச்சு, ஆண்டவர் ஆவியினால் நிரப்புறாரு. God fills them with the Holy Spirit. They start speaking in tongues, and there was a group of people who said they are drunk. It's not that they were drunk, it's because they misunderstood what God was doing. அவங்களுக்கு கரெக்டான புரிதலே இல்லை ஆண்டவர் என்ன செய்கிறாரு. You know what this tells us, church? It tells us, listen carefully,
when God moves supernaturally, ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலாக மூவ் பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு புரியாது. நம்ம ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, ஹியூமன் லாஜிக்கு, நம்ம சுய ஞானத்தால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணி தவறான எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். That is what happened in Mark chapter 3 and also on the day of Pentecost. அந்த 2 இன்சிடென்ட் மட்டும் இல்லைங்க, வசனம் பூரா, பைபிள் பூரா நீங்கள் நிறைய இன்சிடென்ட், நிறைய பேர் வாழ்க்கை எடுத்துட்டிங்கன்னா இதான் ஆச்சு. நீங்கள் நோவா எடுத்துட்டிங்கன்னா பேழையை கட்டும் போது when he wanted to build the ark, people called him, he's out of his mind. People said அவன் பைத்தியக்காரன் ஆயிட்டான் அப்படின்றாங்க. அதே போல் நீங்கள் அண்ணால் பார்த்தீங்கன்னா ஹானா, when she was pouring out to the Lord in God's presence, மனம் உடைஞ்சு மனம் கசந்து அழும்போது அவள் குடிச்சிருக்கா அப்படின்னு நினச்சாங்க. அதே போல் தாவீது கோலியாத்தை வீழ்க்க to defeat Goliath, when he took the stones and when people thought he was out of his mind. ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாலும், நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு புரியலனாலும், கர்த்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா, உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவரை யாரும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். நிறைய தடவை இது நம்ம வாழ்க்கையில் நடக்குங்க. ஆண்டவர் ஒரு காரியம் செய்யும் போது, நம்மளை ஒரு சீசனுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது, இல்லை நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யும் போது நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு புரியாது. They will misunderstand what is God doing in our life. நம்ம அழைப்பை தப்பாக புரிஞ்சுப்பாங்க, நம்ம விசுவாசத்தை தப்பாக புரிஞ்சுப்பாங்க. They will misunderstand our faith and our calling. They'll misunderstand our obedience for God. They'll misunderstand the work of the Holy Spirit. But that doesn't mean this is not God. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமாங்க, நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் சுற்றி இருக்கவங்களுக்கு புரியணும். சுற்றி இருக்கவங்களுக்கு புரிஞ்சாதான் இது கர்த்தர்னு நம்ம நம்புவோம். வேலிடேஷன் வேணும். நம்ம சுற்றி இருக்கவங்களாம் இது கர்த்தர் தான்ப்பா அப்படின்னு சொன்னால் தான் நம்ம நம்புவோம். பட் நமக்கும் அன்றைக்கி இருந்தவங்களுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமாங்க, அவங்க ஆண்டவரை நோக்கி இருந்தாங்க, ஆண்டவர் என்ன செய்ய போகிறான்றதை எதிர்பார்த்துருந்தாங்க. நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கோம், அதனாலே மிஸ் பண்ணிடுவோம். ஜஸ்ட் பிகாஸ் இட் டசன்ட் மேக் சென்ஸ், மற்றவங்களுக்கு புரியாததுனால இந்த விஷயத்தில் கர்த்தர் இல்லைன்னு இல்லை. கர்த்தர் இருக்கும் போது தான் நிறைய பேருக்கு புரியாது. அதுவே ஒரு சைன் தான். நீங்கள் ஒரு பில்டிங்கோட டயக்ராம் இல்லை ப்ளூ பிரிண்ட் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு டயக்ராம் எடுத்திங்கன்னா ஒன்லி ஆர்கிடெக்ட்ஸ் ஆர் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தான் திஸ் வில் மேக் சென்ஸ். என்ன மாதிரி லிட்ரேச்சர் கிராஜுவேட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா இது க்ரீக் அண்ட் லாட்டின் மாதிரி இருக்கும். யூ ஒன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் இது என்னன்னு புரியும். ஆனால் இந்த ஃபீல்டுக்கு வெளியே இருக்கவங்களுக்கு இது என்னன்னு புரியாது. பட் ஜஸ்ட் பிகாஸ் people outside this field don't understand this diagram doesn't mean this diagram is fake. இந்த ஃபீல்டுக்கு வெளியே இருக்கவங்களுக்கு புரியாததுனால இந்த டயக்ராம் உண்மை இல்லை, இது ஃபேக்குன்னு ஆயிடாதுங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை. A lot of people reject the Holy Spirit because they don't understand how he works. நிறைய பேருக்கு ஹோலி ஸ்பிரிட் புரியல, ஏன்னா அவர் எப்படி வேலை செய்கிறாருன்றது புரியறதுனாலே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. டுடே ஐ வாண்ட் டு டெல் யூ, இட்ஸ் ஓகே இஃப் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் யோசிச்சு பாருங்களேங்க, அந்த பெந்தகோஸ்து நாள் அன்னைக்கு சுற்றி இருக்கவங்களாம் இப்படி பேசுகிறதுனால, ஒருவேளை விசுவாசிங்க அவங்க பேசுகிறதுலேயே ஃபோக்கஸ் பண்ணி விட்டுருந்தா they would have missed the Holy Spirit. They would have not understood what the Holy Spirit was doing. But today I want to tell you, don't limit the Spirit of God. மற்றவங்களுக்கு புரியலனாலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறத செய்வாருங்க. மற்றவங்க கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்க என்ன பைத்தியம்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஆவியானவருக்காக காத்திருப்பேன். மற்றவங்களுக்கு புரியலனா கூட பரவாயில்ல, ஆண்டவர் என்னை கொண்டு செய்கிற காரியத்தை செய்வார். எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? ஓவர் பாஸ்டர். அதாவது மற்றவங்களுக்கு புரியுது ஒரு பக்கங்க, சில நேரத்தில் நம்மளுக்கே புரியாது. எத்தனை பேருக்கீங்க ஆண்டவர் என்ன செய்கிறான்னு நம்மளுக்கு புரியுது? முதல்ல அது நம்மளுக்கு புரிஞ்சால் தானே இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிளைன். நம்மளுக்கே புரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு புரியாத ஒரு விஷயத்தை வேறு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். There are certain times in my life I don't understand what God is doing in my life. People start to ask me to explain. Pastor, இதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எனக்கே புரியலையா? சில நேரத்தில் டக்குன்னு பாஸ்டர் ஐ ஹேவ் அ கொஸ்டின் வானுங்க. அதில் அவனுக்கு கேட்டுப்பான், என் வாழ்க்கையை பற்றி இது நடக்குது என்ன சொல்லிட்டு, என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரில, உன் வாழ்க்கையை குறித்து நானடா சொல்கிறது. ஸோ சம்டைம்ஸ் டோன்ட் ட்ரை டு எக்ஸ்பிளைன். சம்டைம்ஸ் சொல்லவே சொல்லாத, ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ என்ன கடந்து போகிறன்னு தெரியவே தெரியாதுங்க நம்மளுக்கு. நீங்கள் லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஆர் கோயிங் த்ரூ. ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் ஆல்சோ டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹவ் கான் த்ரூ அப்யூசிவ் மேரேஜஸ்.
gone through very tough times, abusive marriages. அதில் வந்து பக்கத்தில் இருக்கவங்க புரியாது. அவங்ககிட்ட சொல்ல நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நிற்கவே மாட்டேன், இந்த டவுரி திருப்பி சூசைடு செத்தாச்சு. எக்ஸ்பிளைன் பண்ணால் எவனுக்கும் புரிஞ்சுக்காது. நம்ம வந்து புரிய வச்சு என் வாழ்க்கையில் இதாண்டா நடக்குது, எவனும் புரிஞ்சுக்க போதே இல்லை. நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறாருன்னா போதும், அவர் நம்ம வாழ்க்கையை நடத்துறது அவருக்கு தெரியும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு எக்ஸ்பிளைன் அதர்ஸ். And there will be people who will totally misunderstand what God is doing in your life. Nala, when I had to quit Australia விட்டுட்டு நானும் என் ஒய்ஃப் எல்லாம் வந்துட்டு இங்கே ஊழிய ஆரம்பிக்கும் போது my wife was working. அப்போ வந்து ஆண்டவர் ஃபஸ்ட்டு 3 years நான் என்ன பண்ணுறேனே தெரில, எவாஞ்சலிஸ்டாக இருக்கிறேன், ஊழியம் பண்ணுறேன், பாட்டு கொடுக்குறாரு. அப்போ சிலர்லாம் வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, உத்தியோகம் புருஷ லட்சணம். ஏன்னா நான் ஊழியத்துக்கு வந்துட்டல. அப்போ நான் பேசிக்காக நீ ஆம்பளைனா வேலைக்கு போகலையா, நீ ஆம்பளை இல்லைன்றானுங்க. பேசிக்காக அதுதான் ஒரு டீசெண்டாக உத்தியோகம் புருஷ லட்சணம். திருவள்ளுவருக்கு சொந்தக்காரவர், அதனால் ரொம்ப டீசெண்டாக அப்படி சொன்னார். பேசிக்காக உன் முன்னாடி வேலை செய்கிற, நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டார். அவர் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் பொண்டாட்டி வேலை செய்கிறா, நான் சாப்பிட்றேன், கத்தர் போசிக்கிறேன், உன் ப்ராப்ளம் என்ன, புரியுதா? There are seasons. People will not understand the seasons at all. So don't try to explain your season to others. ரெண்டாவது, don't give devil the credit for what God is doing. இது நல்லா கேட்டுங்க. இட் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், வெரி வெரி. ஏன்னா நிறைய நேரத்தில் ஆண்டவர் செய்யறதுக்கெல்லாம் சாத்தானுக்கு அங்கீகாரத்தை கொடுத்து கொண்டிருப்போம். அது வந்து அங்கீகாரம் பிசாசுக்கு மகிமையை செலுத்துகிறோம்தாங்க. ரொம்ப ஒரு புலவர் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறார் அவரை. ஸோ அதனால் நிறைய நேரம் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இட் இஸ் த டெவில், இட் இஸ் த டெவில், இட் இஸ் த டெவில். டக்குன்னு மாமியார் டெவில், மருமகள் டெவில், யாரெல்லாம் மாட்டுறாங்களோ எல்லாரையும் டெவில். அவங்க இல்லைங்க, அவங்களுக்குள்ள அந்த சத்ரு கிரியை செய்கிறான். அதாவது அவங்கள சாத்தான்னு சொல்கிறது இல்லை, நம்ம டைரெக்டாக அவங்களுக்குள்ள சாத்தான் கிரியை செய்கிறான். அதுக்கு நீ நேராக சொல்லிட்டு போயேன் பேயின்ட்டு. வாசிங்க மார்க் 3:22, புக் ஆஃப் மார்க் சாப்டர் 3 verse 22 வாசிங்க. எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகர், அதாவது பாருங்க, இவங்கெல்லாம் வேத பாரகர்கள், ரிலிஜியஸ் டீச்சர்ஸ் who are Bible கரைச்சி குச்சிஃபைங், all those fellows very theologically experts. வாசிங்க. இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான். அதாவது ஆண்டவர் பேயை துரத்துறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாங்க, இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறார், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பிசாசுகளின் தலைவன். இவனுங்க பைபிளை பற்றி என்ன பிரயோஜனம்? தலையும் படிக்க மாட்டானுங்க, வாழையும் படிக்க மாட்டானுங்க, நடுவில் ஏதாவது பார்த்துட்டு ஏதாவது ஒன்று போட்டு விடுறது. See, Jesus was so upset with them. This is the one place Jesus condemns about an unforgivable sin. மன்னிக்க முடியாத ஒரு பாவத்தை குறித்து பேசுறாரு. ஏன்னா ஆண்டவர் நான் சொல்றாரு, ஆவியானவர் கிரியை செய்து அசுத்தாவியை துரத்தினுக்கிறாரு. ஆனால் நீங்கள் ஆவியானவருக்கு எதிராகவே பேசுறீங்க. வாசிங்களேன் 28-30 வாசிங்களேன். Jesus is telling them, வாசிங்க. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், I tell you the truth, all sin and blasphemy can be forgiven, but anyone who blasphemes the Holy Spirit will never be forgiven. தமிழ்ல வாசிங்க. மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் என்றார். அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடினாலே அவர் அதாவதுங்க, அசுத்த ஆவியை அவர் கொண்டிருக்கிறானே, he is filled with the evil spirit னு Holy Spirit பார்த்து சொன்னதால தான். See, God does not have a problem with a struggling heart. God has a problem with a stubborn heart. புரியுதா? இனி கத்துற ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே, நான் அடிக்ட் ஆண்டவரே, பிரச்சனை எல்லாம் மன்னிச்சிருவாரு. நீ திமிர் புட்ச இருதயத்தை வச்சிருந்தா தான் ஆண்டவருக்கு பிரச்சனை. புரியுதா? நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. God is saying, hey, you have a problem, you are addicted, you are not able to come, you are falling, you are a failure, you are sinning again and again. I don't have a problem. உனக்கு மன்னிப்பு குத்துனேங்கிற, நான் மன்னிக்கிறேன். ஆனால் நீ திமிர் எடுத்து போய், புரியுதா, இது ஆண்டவரா, இது கத்தரா, எனக்கு அது அப்படிலாம் தெரியல, இது பசுத்த ஆவியானவர், இது அசுத்த ஆவி. நம்ம ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிட்டு போகிறோம் பாரு. கத்த சொல்கிற, அதுக்கு தான் ஒரு டென்ஷன் ஆகுது. This is something I cannot forgive. The problem is, the Pharisees are not able to see the work of the Holy Spirit. They are blinded by religion. மதத்தினால கண் மூடப்பட்டிருக்குதுங்க. அவங்க படித்த பைபிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கத்தர் கிரியை செய்கிறார், கண்ணெதிர்க்க ஆவியானவர் கிரியை செய்கிறார். அப்போ கூட ஆவியானவரை போய் நீ அசுத்த ஆவின்றானுங்க. அதுவும் இல்லை, அசுத்த ஆவி நீ தலைவன் வர சொல்கிறானுங்க. We don't know. God was so upset. God is saying, boss, you don't even, நீ பைபிளை வாசித்து என்ன பிரயோஜனம்? பக்கத்தில் பார்த்து கேட்டுறாதீங்க, நீ பைபிளை பற்றி என்ன பிரயோஜனம்?
ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் குடும்பமாக we are in the church for a long time, நாங்கள் இப்படிப்பட்ட குடும்பத்துலேருந்து வரோம், அப்படிப்பட்ட நீ எங்கே இருந்தாவது வா, என்ன பிரயோஜனம்? If you are not able to understand the work of the Lord, that is the problem with these guys. The Pharisees became so committed to tradition that they missed the spirit. இன்னைக்கு tradition சொல்லிட்டு we miss the Holy Spirit because we hold on to tradition. We try to put the Holy Spirit in a box. ஏன்னா நம்ம ஒன்றும் இல்லைங்க, நான் ஏன் ஜோம் பண்ணது கூட கேள்விப்படாத அற்புதங்கள் கூட ஆண்டவர் செய்யணும்னா, ஏன்னா நமக்கு தெரிஞ்சதில்லனா ஒரு 50 அற்புதம் பைபிளில் வாசிச்சிருப்போம், அதை வச்சே ஜோம் பண்ணுறோம். ஆண்டவரே செங்கலை படம் மாதிரி பல ஏண்டாடே எதுக்குறா அதையே எனக்கு வேற மாதிரி செய்யுங்க ஆண்டவரை நம்மளால ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, வேதத்தில் சொல்லப்படாத ஒரு அற்புதத்தை கத்த செஞ்சார்னா நம்ம ஏற்றுக்கிறதுக்கு அது சரியில்லை. The Bible clearly says there are so many things which are not recorded in the Bible. So why are you restricting the Holy Spirit? ஏன் ஆண்டவரை தடை செய்றீங்க? அவர் எப்படி வேணா கிரியை செய்யலாம். இவங்க பிரச்சனையே they were restricting the Holy Spirit and they were talking against the Holy Spirit. இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன், உனக்கு புரியலன்னா வாய மூடுன்னு தயவுசெய்து கமெண்ட் அடிக்காது. அதுவும் பரிசுத்த ஆவியான ஒரு கிரியை கமெண்ட். சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஸோ ஈஸி டு கமெண்ட்னா யூ நோ பீப்புள்ஸ் லைஃப் அவுட் சைட் த சர்ச். சம்டைம்ஸ் கமெண்ட் த சர்ச் பார்த்தியா இதுக்குள்ளே பரிசுத்த ஆவின்னு நினைக்கிற, வெளில என்ன ஆட்டம் போடுது, இன்ஸ்டாகிராமில் என்ன போஸ்டிங் போடுது, இப்போ அப்படியே ஆவியில் நிரம்பி ஆடுது பார்த்தியா, நீ உனக்கு தெரியாது வேணா மாட்டிக்காத. யாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். அவங்க வாழ்க்கையில் அவங்க லைஃபோ, அவங்க பேக்ரவுண்டோ, அவங்க பாஸ்ட்டோ, அவங்க ட்ரெஸ்ஸிங்கோ, இதை வச்சு நம்ம யாரும் ஜட்ஜ் பண்ணி நம்ம யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. Who is the Holy Spirit? That's what the Pharisees were doing. So you don't get to judge the Holy Spirit. When you're judging a person, you also need to understand if the person is filled with the Holy Spirit, you're judging the Holy Spirit. Next, இவங்களுக்கு இருக்கிற என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் கிரியை செய்கிறார், சாத்தானுக்கு நம்மளாம் அதில் ரொம்ப நம்ம PhD வாங்கியிருக்கிறோம். Quite often we think closed door is the devil. If it's a wilderness season, it's the devil. Traffic, devil. Wi-Fi cut, devil. எல்லாமே நம்மளுக்கு செட் ஆகல, devil. When Jesus received the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் மேலே வசனம் சொல்லுது, அவர் பரிசுத்த ஞானஸ்தானம் எடுத்து புறா மேலே வந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும்னா the Spirit led him into the wilderness. ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு. ஸோ இஃப் தேர் இஸ் a season of wilderness, நம்ம இந்த வனாந்தரம் சாத்தான் கிட்ட வந்தது. Quite often we give devil the credit for closed doors, for people being removed in our life, for any delay, because it's a divine appointment from God. When God is working in your life, because we don't accept it, we give the credit to the devil. எதுக்குத்தாலும் சாத்தான் 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 சாத்தான். ஐயா இன்னைக்கு டிசர்ன்மெண்ட்டை வச்சு எங்கெல்லாம் சாத்தான் கிரியை செய்கிறான்னு நீ கற்றுக்கிறத விட, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறத விட, அதே டிசர்ன்மெண்ட்டை வச்சு ஆண்டவர் செய்கிறத புரிஞ்சுக்கோ. The problem with us is that we use discernment only for the devil and not for God's work. இன்னைக்கு ஆண்டவர் அங்கே நின்றுடே, நான் தாண்டா அதை செஞ்சேன், எதுக்குடா அதை சாத்தான்றீங்க? அவர் இன்னும் பரிதாபமா, டேய் செஞ்சது சாத்தான்னு என்ன தாண்டா நீங்கள் சொல்கிறீங்க? It was God who removed it from your life. It was God who rejected that visa. It was God who shut the job. It was God who prepared that layoff. It was God who shut this door for you. It was God who removed this person from your life who was hurting. It was always God. But the problem is we give credit to the devil. இவங்க பிரச்சனையே தான். ஆண்டவர் பேய் ஓட்டினா இவன் பீல்ஸ் பபுக்கு கிரெடிட் கொடுத்துனுக்குறான். This morning, dear children of God, some disappointments in your life for divine protection. So God is working in your life. ஒரு சர்ஜன் வந்து சர்ஜரி பண்ணுறாருன்னா வலிக்கும் தான், புரியுதா? அவர் அறுத்தாருன்னா வலிக்கும். உடனே வலிக்குதுன்னு ஒன்று அவர் டெவில்னு சொல்லிடுவோமா? That's a problem with us. He is performing a surgery so that we can be healed and cured of all that we are going through. அதனால் வலிக்குதுனால டெவில் கிடையாதுங்க, வலிச்சாலும் ஆண்டவர் தான். Hallelujah. ஸோ அதனால் தயவு செய்து ஸ்டாப் கிவிங் கிரெடிட் டு த டெவில் ஃபார் வாட் காட் இஸ் டூயிங் இன் யுவர் லைஃப். கர்த்தர் செய்வதற்கு சாத்தானுக்கு கிரெடிட்டை கொடுத்துறாதீங்க. பக்கத்தை பார்த்து சொல்லு, இது சாத்தான் இல்லை, இது உன் நல்லதுக்கு ஆண்டவர் தான் செஞ்சார். என்ன ஒன்றும் நம்மளுக்கு பிடிக்கல. மூணாவது, the Holy Spirit. But for example, if the Holy Spirit is looking to work in somebody's life, the Holy Spirit is not looking for perfect people. The Holy Spirit is looking for people who are open, hungry and willing. எப்படி?
பரிசுத்த ஆவியானவர் பரிபூர்ண மனிதர்களை தேடுவதில்லை, ஏன்னா யாருமே கிடையாது. முக்கியமாக அதை ஒன்று கண்டுபிடிச்சிங்க. இந்த பர்ஃபெக்ட் மேட்சுக்கு வெயிட் பண்ணி கொண்டு ரிட்டையர் ஆகிற நிலைமைக்கு வருகிற சகோதரிகளே, வெயிட்டிங் ஃபார் த பர்ஃபெக்ட் மேட்ச்சு பரிசுத்த ஆவியானவரால கண்டுபிடிக்க முடியல. நான் பர்ஃபெக்ட் ஆன ஆள் யாருமே கிடையாது, அவர் மட்டும்தான் பர்ஃபெக்ட். சரியா? ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் த பர்ஃபெக்ட் டைம், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த பர்ஃபெக்ட் மேட்ச். பர்ஃபெக்ட் டைமும் கிடையாது, மேட்சும் கிடையாது. சரியா? எல்லாம் இம்பர்ஃபெக்ட் தான் கர்த்தர் கிரியை செய்வார். ரைட்? But the Spirit of God is looking only for people who are open, willing and hungry. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்யணுமா? நான் இவ்வளோ நாள் பைபிள் வாசித்தேன், இவ்வளோ நாள் அப்படிலாம் ஆண்டவர் பார்க்கல. நீ வில்லிங்காக இருக்கிறியா, பசியோடு இருக்கிறியா, தாகமாக இருக்கிறியா, சரண்டர் பண்ணுறியா? வாசிங்க என்ன நடக்குது. ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 1 to 4. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. The entire house was filled. Come on, say everybody. Everybody சொல்லுங்க. என்டையர் ஹவுஸ்னா எல்லார் மேலேயும் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். வாசிங்க. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. Come on, say everybody. சத்தமா சொல்லுங்க everybody. கொஞ்சம் எல்லாரும் everybody சொல்லுங்க. ஏன்னா it says everybody started speaking in tongues. Right? வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். பாருங்க, எல்லாரும் நிரப்பப்பட்டாங்க. The Holy Spirit was working in everybody's life, not because everybody was perfect. Peter was still struggling. பேதுரு இன்னும் ஆண்டவரை ஏமாத்திட்டோமே, போட்டு குத்துட்டோமே ஒரே கில்ட்டி கான்சியஸ்ல இருக்கிறார். பேதுரு தோமாவை பார்க்குறாரு, தோமா பேதுருவை பார்க்குறாரு. ரெண்டுக்குள்ள அண்ணனும் நோக்கல, அவனும் நோக்கல. கண்ணாலே நான் வேற அவரை டவுட் பண்ணுறேன், நீ வேற அவரை போட்டு குத்துட்ட, உர்ரா சேம் பிளட்ரா அப்படின்னு ரெண்டு பேரும். இன்னும் தேர் நாட் பர்ஃபெக்ட். பீட்டர் வந்து பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ணி பிடிஹெச் முடிக்கல, அவர் டிவினிட்டி தியாலஜிலாம் ஒன்றும் முடிக்கல. ரெண்டு பேரும் பர்ஃபெக்ட் இல்லை, மீதிக்கிறவங்களாம் பர்ஃபெக்ட் இல்லை, எல்லாமே பயத்தில் இருக்கிறானுங்க. புரியுதா? இன்னொன்று பர்ஃபெக்ட் மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருக்கணும்லாம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஓடி போகணும்னா 120 பேர் இருக்காங்க. ஆனால் ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? they were open for the Holy Spirit to work. பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒர்க் பண்ண போறாருலாம் தெரியல, ஆனால் ஆண்டவர் வெயிட் பண்ண சொல்லிட்டார். ஸோ தாகத்தோடு பசியோட, லார்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட் டு ஒர்க். Dear children of God, this morning I want to tell you, if you are hungry, the Spirit of God will work in you. நீ எப்படி வேணா வந்திருக்கலாம், நீ இம்பர்ஃபெக்டாக இருக்கலாம். சொல்லலாம் வந்து நான் தான் போன வாரம் கூட ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன். ஏங்க உங்களுக்கு ஒரு ஊழிய அழைப்பு இருக்குது, நான் ஒன்றும் சரியில்லை, நான் ஒன்றும் பர்ஃபெக்ட் இல்லை, விட்டுரு, கஷ்டம் தான் நீ. ஏன்னா எல்லாரும் இதுதான் ஈஸியாக, இது ஒரு காரணமாக. ஏன் நான் அதான் ஒன்று கேள்வி கேட்டேன், ஏதாவது இன்டர்வியூவில் போய் சொல்ல, இதை நான் பர்ஃபெக்ட் இல்லை, நான் சரி இல்லை, என்ன வேலைக்கு எடுக்காதீங்கன்னு சொல்ல. ஏன்னா ஊழியத்தை கூப்பிட்டா மட்டும் நான் பர்ஃபெக்ட் இல்லை, நான் கத்தரை ஃபெயில் பண்ணுவேனா, நான் ஃபெயிலியர் ஆக்குவேனா, இன்னும் வெவ்வேன்னு பேசுகிறேன். இன்டர்வியூவில் போய் ஐ ஆம் த ரைட் ஃபிட் ஃபார் த ஜாப், ஐ ஹேவ் ஆல் த குவாலிட்டிஸ், லுக் அட் மை ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸ் அண்ட் மை அப்ஜெக்டிவ்ஸ். அதுவே இன்னொரு ரெசியூமிலேருந்து காப்பி வச்சு. ரைட்? But then when you come to God alone, you talk about perfection. God says, no boss, you cannot be perfect. The Holy Spirit makes us. இவனுக்கிட்ட இருந்த ஒரே ஒரு கிரைட்டீரியா தெரியுமா? they were open, they were willing and they were hungry. ஆண்டவர் வெயிட் பண்ண சொல்லிட்டாரா, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியாது. They were not perfect, but the Holy Spirit filled them. ஐயா, இன்னைக்கு if you are watching this service wherever across this world, in the art, you might not be perfect, you don't need to be perfect. But if you are hungry, the Spirit of God is willing to fill you right now. ரெண்டாவது காரணம் பாருங்க, they were not just perfect, அவங்களுக்கு இன்னொன்று, they did not understand also what the Holy Spirit was doing. சிலர்லாம் ரொம்ப ஐடியா மணிக்கல் போல நிறைய கேள்விகளை கேட்பாங்க. இப்படியா பரிசுத்த ஆவிதானா, அவர் இறங்கினா இப்படி நடக்குமா, அவர் அப்படி நடக்குமா, இப்படி கேள்வி கேட்டுனே இருப்போம். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. யோசிச்சு பாருங்களேன், 10 days வெயிட் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டார் பரிசுத்த ஆவியானவர் வந்துடுவார். எப்படி வருவார், யார் வருவா, கதவை தட்டு வருவாரா, காலில் வருவாரா, நைட்டு வருவாரா, நடுராத்திரியில் வருவாரா, எப்படி வருவார்னே தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு வரப்பா, அவர் எப்படி இருப்பார் ஒன்றுமே தெரியாது. With no clue, these guys are waiting. They did not understand the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை நீ புரிந்து கொள்ள தேவையில்லை. இன்னைக்கு நிறைய பேர் we are trying to figure out how the Holy Spirit will work. பரிசுத்த ஆவியானவரை நீ புரிந்து கொள்ள தேவை. நீ தாகமா பசியா ஓப்பன் மைண்டடா இருந்தா போனா, ஆண்டவரே எனக்கு புரியல, எனக்கு தெரியல, நான் பர்ஃபெக்ட் இல்லை, ஆனா பரிசுத்த ஆவியானவரை நம்பினா போதும். இன்றைக்கு ஆவியானவர் உன் வாழ்க்கையில இறங்கி யாரும் நம்ப முடியாத காரியங்களை உன் வாழ்க்கையில செய்வார்.
யூ டோன்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ டோன்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்டுங்க. ரொம்ப ஐ திங்க் பண்ணி கேள்வி கேட்டுங்காதீங்க. யோசிச்சு பாருங்களேன். எனக்கு இந்த பரிசேயர்களை பார்த்தா பரிதாபமாகுது. பரிதாபமான பரிசேயர்கள் அடுத்த சீரீஸ் எடுக்கலான்னு இருக்கிறேன். எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்டிங் இருந்து அவனுங்கள மாதிரி அவ்வளோ கஷ்டப்படுத்துக்குன்னு யாருமே இல்லை. அவ்வளோ ஃபாஸ்டிங், எச்சையை முழுங்க மாட்டானுங்க, பயங்கர ஃபாஸ்டிங்கு. ஒரே யூனிஃபார்மை போட்டு சுற்றிருந்தானுங்க, என்ன மாதிரி போட மாட்டானுங்க ட்ரெஸ்ஸு, சரியா? ஒரே யூனிஃபார்மை போட்டு சுற்றிருந்தானுங்க, ரொம்ப கஷ்டம், ஃபாஸ்டிங்கு எல்லாம் அவ்வளோ ஒழுக்கமாக இருந்து கட்சியில் போச்சே. பரிசுத்த ஆவியானவர் உள்ள ஒழுங்கில்லாமல் சுற்றி இந்த மீன்கார பசங்களை பிடிச்சி ஆவியானவர் இறங்கிட்டார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நோ, ஐம் நாட் ட்ரைங் டு ஒன்று மீன்கார பசங்க அவர்களை தாழ்த்தி பேச இல்லைங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன். எதை பேசினாலும் யோசிக்க வேண்டியதாகுது. These guys did not have the education. These guys did not know theology. They were not holy. They were not fasting. They were nowhere near God. ஒன்றும் புரியல பரிசுத்த ஆவியானவர். ஒன்லி பிகாஸ் அவன் அப்படியே ஓப்பன் மைண்டாகிறான். ஆவியானவர் வருவார், எப்படி வேணா வரட்டும்டா, ஆனால் கத்தர் வெயிட் பண்ண சொல்லிட்டா நான் வாஞ்சியாகிறேன். அவ்வளோதாங்க இந்த காலை வேளை. இன்னைக்கு I want to tell you, many people lose the experience of the Holy Spirit, especially people who've been in Christianity for a very long time. அப்படியே பார்க்குறது, எங்களுக்கு தெரியாது ஜீசஸ் நீ கற்றுக்குனியா, அதாவது புதுசாக ரட்சிக்கப்பட்டா எங்களுக்குலாம் தெரியும், we know a lot. சூப்பர். அப்படியே இப்படி கை கட்டினது, கை தட்டினா தான் இயேசு வருவாரா? அது என்ன அந்நிய பாஷை? ரொம்ப கமெண்ட் அடிக்குது. அதனால நீ அப்படியே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உண்மையிலே கிரியை செய்யவே மாட்டார். அப்படியே போய்டு கீழ்பாக்கில் போய் அடக்கமாயிடு, அப்படியே நீ அங்கேயே அப்படியே ஆயிடல இருக்கலாம். A lot of people have this problem, especially நான் சொல்கிறேன். இன்னைக்கு நான் பீகார் போகும்போது ரொம்ப எனக்கு ஜெல்லஸியாக இருக்கும். ஏன்னா பீகார் போய் நம்ம ஊழியம் செய்கிற பாருங்க, நம்ம செய்கிற கிராமங்கள்லாம் அப்படி கிரைசி மிரக்கல் ஹேப்பன். ஒருத்தன் இன்னைக்கு ரட்சிக்கப்படுறான், நாளைக்கு போய் அவன் ஒரு அற்புதம் செய்கிறான். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ளே வர ஆட்கள்லாம் பொட்டை வச்சுன்னு தலையில் இதை பூசின்னு டாட்டோ போட்டு இப்படி தான் வருவாங்க. எல்லாமே 8 மணி நேரம் ஜோம் பண்ணுறாங்க, அவ்வளோ ஆவியில் நிரம்பி. அவனுக்கு படிப்பு வரல, ஒன்றும் வரல. நம்ம பாஸ்டர் பார்த்தீங்கன்னா டேனியல் முன்முன் அவர் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறேன் பாருங்களேன். அவருக்கு படிக்க வராது, அவனுக்கு பைபிள் படிக்கவும் தெரியாது, லாங்குவேஜ் தெரியாது, ஒய்ஃப் தான் படித்து பைபிள்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கு அவர் சபையை எழுப்பி 7 பாஸ்டர்களை வச்சு செத்து போன 3 பேரை அவர் உயிர்த்தெழ வச்சு 25 பைத்தியக்காரங்களை குணமாக்கி படிப்பில்லை. he does not have knowledge, he does not understand, but when he speaks in tongues full இங்கிலீஷ்ல NKJV வெர்ஷன்ல இங்கிலீஷ் பேசுறவர், ஹிந்தி கூட தெரியாது அந்த ஆளுக்கு. Why? Because these people are ignorant, they are innocent, but they 100% believe in the work of the Holy Spirit. 100% நம்புறாங்க. இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுமா, எல்லாத்தையும் படிச்சு நல்ல கிறிஸ்துவ குடும்பத்திலாம் வந்திருந்தாலும் அப்படியே உட்காந்து கையை தூக்கணுமா, நான் அப்படி பார்க்கணும். சரி, நல்ல கையை தூக்கணும், அப்போ தான் அப்படியே அக்கில் ஏதோ பத்திரமா 2 செயினை வச்சுக்கிற மாதிரி அப்படியே கட்டினேன். நான் ஏன் தூக்குறேன், வச்சுக்கோ. I don't have a problem, man. The more you release, the more you allow the Holy Spirit of God. Spirit of God works. He works in different ways. இப்படிதான் அப்படிதான் இல்லை. நம்ம ஆளுங்க அப்படியே வந்து நான் சொல்கிறேன், எவ்வளோக்கு எவ்வளோ நீ இருமாப்பா இருக்கு, அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரைட். தட்ஸ் வாட் காட் டாக்ஸ் அபவுட் ஸ்டபன் ஹார்ட். இங்கே இவனுக்கு மேலே ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கான காரணம் ஒருத்தனும் கிறிஸ்துவ குடும்பத்துலலாம் வரலங்க. அவங்க அப்பா தாத்தா எல்லாம் ஊழியக்காரி, எங்கெல்லாம் அப்பா பாஸ்டர், நாங்கள் இதில் இருந்தோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஃப்ரெஷர்ஸ். ஆண்டவர் எப்படி கிரியை செய்யணும், பட் தி லார்ட் ஒர்க்ட். இன்றைக்கும் அதே ஆண்டவர் உன் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆயத்தமாகிறார். நீ ஓகேன்னா உன் மேலே பரிசுத்த ஆவியானவர் அவர் வல்லமையை ஊற்றுவாருங்க. நான் ஆஸ்திரேலியா, அப்போ நானும் ஊழியத்துக்கு வரல, நான் ரட்சிக்கப்பட்டு பேப்டிசம்லாம் எடுத்துட்டேன். அப்போது எனக்கு அதாவது இன்றைக்கி சிலர்லாம் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. நான் கேட்ட கேள்வினா ரொம்ப கஷ்டம். எனக்கு டங்ஸ் பேசுகிறவங்களே பிடிக்காது. பென்டிகாஸ்டல் ஆட்கள்லாம் ஒன்றும் சுத்தமாக பிடிக்காது. டங்ஸ் பேசுகிறவங்களை பிடிக்காது. அல்லூலியா சொன்னால் போதும். எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா when she was speaking in tongues, I'll grow and close her mouth. வாயெல்லாம் மூடிக்கிறேன், என்ன நீ பேச. ஸோ ஒரு நாள் வந்து I was talking to the pastor. பாஸ்டர் ஏஞ்சி போயிட்டார் 1 மணி நேரத்துக்கு அப்புறம். இவங்ககிட்ட பேச முடியாதுரா. பாஸ்டர் ஒய்ஃப் ரொம்ப நேரம் மல்லு கட்டினாங்க எங்கிட்ட. ஆன்சர் பண்ணியெல்லாம் பார்த்து, ஈனும் உன்னை திருத்தவே முடியாது, உன்னால் பேச முடியாது, நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ வந்து இது இவ்வளோ கேள்வி கேட்குற. நம்ம வேறு சும்மாவே கேள்வி கேட்போம். இன்னும் அப்போ கொஞ்சம் பைபிள் வேறு படிக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தா தான் இன்னும் தாங்க முடியாது. முழுசாக படித்தா கூட அமைதியாக இருப்பான், கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சு தான் தொல்லை ஜாஸ்தி. ஸோ அவங்க சொல்லிட்டு அவங்களெல்லாம் பேசவே முடியாதுப்பா, நீ டங்ஸில் பேசாமல் போ, ஆவியானவர் பெற்று போ அப்படின்னு ஒன்று போயிட்டாங்க. அப்புறம் ஐ கேம் டு பெங்களூர். அப்போ லிடியாவோட கசன், திஸ் கைஸ் அ பாஸ்டர், அவங்க எல்லாமே பயங்கர ஹைலி பென்டகாஸ்டல். ஸோ ஐ வாஸ் ஆல்சோ டாக்கிங் டு ஹோல் டே அபவுட் ஹோலி ஸ்பிரிட் தான். என்னங்க ஒன்றுமே புரியல, என்ன தான் சொல்கிறீங்க, என்ன போடுறீங்க, சும்மா எல்லாம் ஆக்ட் ஆகுது, ரொம்ப பேசினேன். அவன் அண்ணன் உங்கள்கிட்ட நான் பேச விரும்பலண்ணே, ஒரே ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணி, ஓகே,
he took me to his church. அண்ணே நீங்கள் அந்த சைடில் ஜோம் பண்ணுங்க, நான் அந்த சைடில் ஜோம் பண்ணுறேன், உங்கள் கிட்ட கூட நான் வரலண்ணே. I have only one request. You have a lot of questions. நான் அந்த கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணவும் ட்ரை பண்ணல. ஆனால் உண்மையிலேயே இஃப் யூ ரியலி வாண்ட் த ஹோலி ஸ்பிரிட், நீங்கள் ஜோம் பண்ணுங்கண்ணே. உங்களுக்கு புரியல, அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு, இந்த என்ன வேணுமோ நீங்கள் ஜோம் பண்ணுங்கண்ணே அப்படின்னா. என்னடா நம்மால் தனியாக விட்டு போகிறானே, ஏதாவது பக்கத்தில் ஆள்கள் செட் பண்ணி வச்சிட்டானா, நான் சுற்றி தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு நான் ரொம்ப சந்தேகப்படுற ஆள். ஐ வென்ட் தேர். நைட்டு 12 மணி நான் ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்மளும் வெறுப்போட ஜோம் பண்ண. இந்த தம்பி அப்படி போயிட்டாரு, தட் பாஸ்டர் வாஸ் ப்ரேயிங் தட் சைட். நானும் ஒரு வெறுப்போட ஜோம் பண்ணுறேன், என்னத்தை கேட்கறது கொள்வது. சரி, அப்புறம் ஒரு 12:05-10 ஒரு ரெடி ஆகிட்டேன். ஐ செட் லார்ட் ஓகே, வந்துட்டோம். நம்ம எப்போவுமே கொஞ்சம் எதுங்க போனாலும் கொஞ்சம் சரி வந்த வேலையை கொஞ்சம் முடிக்கணும். லார்ட் ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், பட் ஐ எம் சின்சியர். அதில் உள்ள ஆண்டவர் என்னை ப்ரிப்பேர் பண்ணார். சரி லார்ட் ஐ எம் வெரி சின்சியர். எனக்கு இது புரியல. நெக்ஸ்ட்டு இன்னொன்று சொன்னேன், எனக்கு இது பிடிக்கவும் இல்லை. I also was very clear. I don't like this. I don't understand this. But if this is true, I want to have this experience. இவ்வளோதாங்க என் ஜபம். I want to have this experience. This man is away from me. அவர் என் மேலே கையை போட்டு ரிசீவ் ஃபயர் இறங்கு இதெல்லாம் ஒன்றுமே சொல்ல. ஒரு ட்ரம்மு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. 12:15 I still remember him. I really don't know what happened. I was filled with the Holy Spirit. Next 1.5 hours, 1.5 மணி நேரங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் உருதுவில் பேசியிருக்கிறேன், ஜாப்பனீஸில் பேசிக்கிறேன், சைனீஸில் பேசிக்கிறேன். Every 10 minutes I was shifting to a different language and I was speaking the full language. Every 10 நிமிஷம் அந்த தம்பி வீடியோ எடுத்து வச்சிருந்தார். I could not understand. I could not stop it. 1.5 மணி நேரமாக என் மேலே ஆண்டவர் இறங்கி அந்நிய பாஷை அது வரைக்கும் நான் பேசாத ஆளுங்க. அப்படியே கத்தர் பேசுறாரு, நிறுத்த முடியல. அன்னைக்கு நம்பினண்டா இந்த பசுத்த ஆவியானவர் உண்மையானவர், அவர் வசைவாடுகிற தேவர், அபிஷேகம் உண்மை, அந்நிய பாஷை உண்மை, இது எல்லாம் பொய்யில்லைன்னு அன்னைக்கு நான் நம்பினேன். அதனால இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சுக்கிறாரு. I want to tell you today. I also tell all my people in my team when we go for fasting prayers, I said, boss, யாரெல்லாம் டங்ஸ் பேசலையோ இங்கே கேட்காத, தனியாக போய் உன் ரூமில் உட்காரு. உனக்கு ட்ரம்மு தேவையில்லை, மியூசிக் தேவையில்லை, யாரும் உன் கையை பிடிச்சி தலையை பிடிச்சி தள்ளவே தேவையில்லை. ஐ ட்ராவல் அக்ராஸ் த வேர்ல்டு. நிறைய இடங்க போகும்போது ஆல்டர் கால் கூடுவாங்க. அதுவும் நீங்கள் மலேசியாலாம் போனீங்கன்னா ஆல்டர் கால் கூடும்போது பெட்ஷீட்லாம் எடுத்து வந்துடுவாங்க. ஏன் பெட்ஷீட் எடுத்து வந்தாங்கன்னா லேடிஸ்லாம் விழுந்தோன்னே அவங்களை கவர் பண்ணுறேன். நான் சொல்லிட்டு முதல்ல பெட்ஷீட் எடுத்துன்னு போய்ட்டு, ஏன்னா பெட்ஷீட்டை பார்த்தோன்னே அவன் உழுத்துக்கு ரெடி ஆகிட்டான். நான் சொல்லுவேன், நீ உழுணுன்னு முடிவு பண்ணி ஆவேணும், நான் கையை வைக்கவே தேவையில்லை. எதுக்கு அவன் மேலே கையை வைக்கணும், அவனை புஷ் பண்ணணும், இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். அவன் லே மை ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ரே. இந்த கீழே விழுந்தாதான். நான்லாம் சில மீட்டிங் போனேன். இப்போ கூட சிட்னியில் ஒரு கேம்ப் பண்ணியிருந்தேன். ஃபுல் அனாயிண்டிங் எல்லாம் மூவ் பண்ணியிருந்தேன். கையை வச்சு நான் பின்னாடி பேக் வச்சு நீ விழாதான்னு புஷ்ட்டு நான். தட் இஸ் ஹவ் ஐ உழுதுல தப்பும் கிடையாது. ஆனால் உழுந்தாதான் அபிஷேகம் நினைக்கிறது தான் தப்பு. You can still be wherever you are sitting. நீ உட்கார்ந்துக்கிற இடத்துல அங்கே இப்போ right now the Holy Spirit can fill you even as I'm speaking right now. Only thing is, are you hungry this morning? Are you thirsty this morning? Are you open-minded in the morning? ஐயா, நீ படித்த படிப்பெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு உனக்கு இருக்கிற லாஜிக்கு எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு, ஆண்டவரே ஒன்றுமே இல்லை ராஜா, பீட்டரை போல ஒரு ஃபிஷர்மேனை போல படிக்காத மாதிரி நான் வந்துக்கிறேன் ஆண்டவரே. கேன் யூ ஒர்க் இன் மை லைஃப் டுடே? இன்னைக்கு பாரு, ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இறங்கி கிரியை செய்வார். நீ டங்ஸில் பேசுவா, அபிஷேகம் பெறுவ. டுடே இட் will happen. You don't need to understand everything. Well, this morning, you don't have to walk in perfect for the Holy Spirit to work in your life. இன்னைக்கு நீ எப்படி வேணா உள்ள வந்திருக்கலாம். வலியோட வந்திருக்கலாம், பாவத்தோட வந்திருக்கலாம், அடிக்ஷனோட வந்திருக்கலாம், ஹர்ட்டாக வந்திருக்கலாம், எப்படி வேணா வந்திருக்கலாம், டிஸ்ஓரியன்டாக வந்திருக்கலாம், டிஸ்கஸ்டிங்காக வந்திருக்கலாம். No matter how you come today, if you just ask the Holy Spirit, Lord, I need you right now, He is ready to fill you this morning. You will not walk empty handed. இந்த இடத்த விட்டு நீ போகும்போது நீ empty handedலாம் போக வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உன்னை நிரப்பி அனுப்புவார். Hallelujah.